இவளுக்கு இல்லற வாழ்க்கையை கொடுத்து பின்னே ஞானத்தை கொடுப்போம் என்பது உத்தரவு. ஆனா இல்லற வாழ்க்கை 2025 முடிவதற்குள் கல்யாணம் நடக்கும். முதல் பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக பிறக்கும். ஹரி வாசுதேவன் அப்படின்னு பேர் வைக்கணும். வாசுதேவன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுவாசநாதன் என்பது பொருள். வாசு என்றால் என்னது? மூச்சு. தேவன் என்றால் இறைவன், எம்பெருமான் நாராயணன், காப்பவன் என்பது பொருள். ஆனால் அந்த பெயர் வைக்கணும். திருப்பதி வெங்கடாஜலபதியை வணங்கி பக்தி மார்க்கத்தில் மனம் நிறைந்த ஒருவன் தான் இவளை மணமுடிப்பான். குடும்பம் ஒத்து வாழும். இவள் இயற்கை ஞானமும் இறை ஞானத்தையும் தான் அறிவாரையே பெற்றுக்கொள்வாள். அந்த சக்தி இவளுக்கு உண்டு. ஆவணி வரை பொறுமையாக இருந்து ஜாதகத்தை செலக்ட் பண்ணி நினைப்பார், எல்லாம் வெற்றியா நடக்கும். கால் ஒன்று சொல்லலாம். கர்பசாமிக்கு அப்போ ஒரு முறை ஏழுமலையான எப்போ பார்க்க போலாம்? வெரி குட். பார்த்து வந்துருங்க. பார்த்து வந்து அப்படி என்னைய வந்து நேராக பாருங்க. இப்போ 3:30க்கு என்னைய பார்த்துட்டு போங்க. நாராயணான்னு சொல்லுப்பா. வெரி குட், வெரி குட், வெரி குட். வெற்றிவேல் நாராயணன். வாழ்க வாழ்க வாழ்க. சாப்பிட்டு போங்க, அறவுரையா போயிடாதீங்க. கர்பசாமி என் மகனுக்கு வேலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான், படிப்பில் ஜாயிண்ட் ஆக போகிறான், கல்விச்சாலையில் ஜாயிண்ட் ஆக போகிறான். பேய் வருது, ஏன்? கால் ஒன்று வரலாம். கோயம்புத்தூர் எல்லை பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாரு? என்ன பிள்ளை அது? முன்னால் வந்து நின்று இன்னொரு தான் கால் வந்துட்டுவான். அங்கேயே நம்ம வீட்டுக்காரங்கம்மா இருக்காரு. எங்க இருக்காரு? பண்ண முடியாமல்ல. அவனுடைய கல்லூரி படிப்பை நான் நிறைவேற்றி தாரேன். அந்த பொம்பளைட்டு இருந்து அவனை விடுதலை ஆக்கியும் தாரேன். காப்பாற்றி தந்தா போதும்ல. உன் உடல் நோயை நான் வந்து நிறுத்தி தந்துடுறேன், கேட்டு வச்சிருந்தேன். செஞ்சிருவோம்ப்பா. போயிட்டு அந்த டைம்லாம் மாறி போச்சுடா. கால் வந்துட்டு வா. என்னடா லூசா? யார் லூசுங்க? சூசா? வாப்பா, கண்ணை முடிக்கா வந்து உட்காரு. இந்த வாரத்திலிருந்து உனக்கு தொழில் நிரம்ப வரும், வருமானம் பெருகும். மெல்ல மெல்ல உன் மகன் அந்த பொம்பளையிலிருந்து விடுதலை ஆக்கிக்கிறதேன். அந்த நேரம் வந்துக்கிட்டு இருக்குடா, கொஞ்சம் பொறுமையாகிரு. இந்த ஜெயிச்சு தரேன், அதுலேருந்து நீக்கிடுவோண்டா. தைரியமாக இருக்கும், வெற்றி ஆயிரும், ஆனந்தமாக ஆயிரும். தைரியம். காலைல வந்துட்டு வாமா. பொண்ணா பிறந்த ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும். பிள்ளை எங்க இருக்கா? கல்யாணம் முடிக்கணுமா? அவர் எங்க இருக்காரு? அடுத்த முடிவு என்ன? அவன் மனத்தை பக்குவப்படுத்தி சம்மதிக்க வச்சா போதுமா? அதான் பாட்டு பிடிச்சேன். பொண்ணா பிறந்தா ஆம்பளைக்கிட்ட கழுத்தை நீட்டி ஆகணும். இவன் மறுத்தானா ஏற்றுக்கிட முடியுமா? முடியாது. கால் வந்துட்டோம். ஓலையை கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. காயா உன் பிள்ளை மனதாலும் குணத்தாலும் உத்தமமான குணம் படைத்தவன். வாழ்க்கையில விரக்தி அடைந்து வேதனையுற்ற காரணத்தால் இந்த வாழ்க்கை வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருக்கான். நீண்ட காலம் அது நீடிக்காது. அந்த குணம் தவறு. அதனால அவ உள்மனதை திருத்தி கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன். நல்ல மாப்பிள்ளையை நானே கொண்டு தரேன். இந்த கையில பணத்தை எடுத்துட்டேன். உன் கடன் 3 மாதத்துல ஒரு பகுதி தீரும். வெற்றியாயிரும். சாப்பிட்டு போ, அடுத்து பேசும். இன்னைக்கு உத்தரவு ஒண்ணுதான். கர்பசாமிக்கு என்னுடைய தொழிலும் என் கடனும் நிராகரிக்கப்பட்டுள்ளது, அது சரியாகணும்னு கேட்டு வந்தாங்க.
என்னப்பா கடன் யார் வச்சிருக்க, தொழில் யார் வச்சிருக்கா, என்ன தொழில்? கால்வன் சொல்லலாம். தொழிலும் இருக்கு, நிகரா கடனும் இருக்கு. ஈக்குவல் ஈக்குவல். உங்க தெருவில் மாரியம்மன் கோயில் இருக்கா? அது பக்கத்துல மரம் இருக்கா? அந்த பின்னால் அந்த கோயிலுடைய பின்பகுதி சுவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கா, சரியா இருக்கா? சுவர் எதுவும் வெடிப்பு இருக்கா? நீங்க கவனிக்கல. கால் வந்துட்டோம். வரலாம். 1.5 ஆண்டு காலங்களாக உன்னுடைய தொழிலில் வந்து ஊக்கமில்லாத நஷ்டமும், அதை எடுத்த தொழிலை நிறைவேற்றி கொடுக்க முடியாத தடைகளும் உனக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதற்கு கடன் வாங்கி செஞ்சு கடைசியில் கடன் தான் மிஞ்சிருக்கே தவிர பணம் மிஞ்சல. இதற்கிடையில இப்போ மீண்டும் தொழிலை பற்றி தொடங்கலாம்னு சொன்னால் 2 பேர்களுடைய இடையூறால அந்த தொழில் பக்கம் போக முடியாத மனவேதனையும் குழப்பமும் உனக்கு இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரு குழந்தையை பற்றிய மன வருத்தமும் துயராலைகளும் உள்ளத்துல இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துடலாம். கொஞ்சம் அமைதியா இருங்க. வேற என்னப்பா வேணும்? அரசு வேலை உனக்கு போட்டு கொடுத்தாச்சு, சந்தோஷமா இருந்துக்கலாம். உன் கடன் தீர்ந்தாச்சு. நல்லா உடல் இயக்கம் சரியில்லாத மகன் பாப்பா. அங்க வர போயிட்டாங்க. உட்கார வேண்டாம், முயற்சி பண்ணாத. என் பக்கத்தில் மட்டும் வா, சும்மா வா நீ. ஓகே, நில்லுதா. கூட்டு போயா சாப்பிட்டுட்டு நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம். மதிய சாப்பாடை முடிச்சுட்டு கிளம்பலாம். என்னப்பா பிள்ளை யாருக்கு என்ன செய்யணும்? பையனுக்கு. சரி, இன்னொரு தினம் கால் வந்துட்டு வரலாம். ஆடியாடங்கும் வாழ்க்கையடா. உன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். 3 வருஷ காலமா ஏமகால தூதனுடைய பாதிப்புகளால உடலாலும் மனதாலும் வேதனையும் துயரங்களும் உன் குடும்பத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கு சொன்னா வருத்தப்படுவியா? ஒரு பாட்டு பாடின, நீ கேட்டியா? ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நீலமே சொந்தமடா. நீ வந்தோன்னு அந்த பாட்டை பாடின. அதனால ஏமகால தூதன் 3 ஆண்டு காலங்களாக உன் வீட்டு வாசலையும், உன் வாசல், பின் வாசல், முகப்பு 3 இடங்களில் நிற்கிறான். விலக முடியுமா என்று கேட்டேன். இல்லை, என் தேவை இங்கு இருக்கிறது, எடுக்காமல் போக மாட்டேன் என்று உரைக்கிறான். கால் ஒன்று வரலாம். எல்லாரும் கண்ணுக்கு தெரியுதாங்க. உன் பையன் அரசு உத்தியோகத்துக்கு போயிருவான்ப்பா. நான் அரசு உத்தியோகத்துக்கு போக போறான்னு சொல்லுறேன், போயிட்டாம்னு நான் சொல்லல. அந்த வேலையை வாங்கி தரேன். அவன் மனசுல இப்ப உற்சாகம் இல்லாமல் மைண்ட் அப்செட் ஆகி உட்கார்ந்துருக்கிறான். நம்ம சொல்றதை கேட்காம அவன் மண்டையவே ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனுடைய மனதை திருப்பி தெளிவான வழியில உருவாக்கி அவனை வேலையில போய் உட்கார வச்சா போதும்னா கால் வந்துடுவான்.
வரலாம். இந்தா இந்த கனியை கொண்டு வீட்டில் வை. அவன் மனசு எழுச்சியாகும். தொடர்ந்து அவனுடைய உத்தியோகத்தை நாடுவான். அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு அதே மாதிரி பிள்ளையினுடைய வாழ்க்கையை அமைச்சு தரணும் கேட்டு வந்த பெண்ணடியாள் கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? கல்யாணத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு? நீவா? கண்ணிழந்த மனிதன் முன்னே ஓவியம் வரைந்தார். பையனுடைய ஜாதகம் எங்க இருக்கு? கைக்கு வந்து சரியா வெளிப்படத்தில் கண்ணுக்கு பக்கத்துல மச்சம் இருக்கா பையனுக்கு? உங்க பையனுக்கு வெளிப்படலத்துல மச்சம் இருக்குல்ல? கால் வந்துட்டு வா. என்னத்தை நான் சொல்ல வா. 3 ஜாதகம் வருது. ஒன்று ரஜு பொருத்தம் இல்லை, இன்னொன்று 7 பொருத்தம் தான் இருக்கு. ரஜு பொருத்தம் உள்ள கல்யாணத்தை நம்ம முடிச்சிருவோம். ஆவணிக்குள்ள பூமாலை தொடுத்து பொன்மாலை வழங்கி மணமாலை கொடுத்து மங்களமா வாழ வச்சா போதும்னா முந்தி எப்படி? வெற்றிவேல் முருகனுக்கு ஜெயித்தார். வேற இந்த வருஷம் வேலையும் கிடைச்சிடும். நல்லா இரு மகளே. சாப்பாடை முடிச்சு சந்தோஷமா ஊருக்கு போங்க. வாம்மா. அதிசயம் காண்பார் நாளை உலகினுக்கு இங்கே யார் மாற்றுவார்? ஆசையே அலை போலே நோர்தரம் நாம் எல்லாதன் மேலே உடம்போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. என்ன படிச்சிருக்கான் தம்பி? அவன் 10ஆம் படிச்சுட்டு டிகிரி படித்தவன் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறான்னு தப்பு இல்லையே. காலில் வந்துட்டுவான். வாமா. அவனுக்கு தொழில் அமையும். அவனுடைய படிப்புக்கு தகுந்தாற் போல ஒரு டிபார்ட்மெண்ட்ல வேலை இருக்கு. அந்த முயற்சியை செய்து அவனுக்கு அந்த வேலையை வாங்கி தந்தா போதுமா? என்ன வேற என்ன செய்யணும்? வீடு வந்துடும். ஆனா இவனுக்கு லவ் பண்ணி கல்யாணம் முடிப்பான். என்ன செய்யலாம்? பண்ற மாதிரி பார்க்கணுமோ? அவன் பார்க்கறத நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவோம். இந்த அப்படி சந்தோஷமா நடக்கும், வெற்றியா நடக்கும். உன் பிள்ளை உயர்ந்தோங்கி வாழலாம். அங்கே நிற்கும் போது உன்னைய கூப்பிட்டு கேட்டேன், உன் புருஷன் என்ன செய்தான், எங்க இருக்கான்னு கேட்டேன். என்னத்துக்கு நம்மளை இப்படி கேட்கிறாரு? அப்படியா? கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் மண்டையை திருத்தி கொண்டு வந்து இங்க விழ வைக்க போ. எங்க இருந்து கேட்டாலும் ஒரு காரணம் வச்சிருப்பேன். உடம்புல ஒரு பக்கம் வலி வேதனை யாருக்கு? யாருக்கு? எந்த பக்கம்? கால். யாருமா? யார் யாது? உன் துணைவியா? வரலாம். அங்காள அம்மனுக்கு அடியில பொங்க வச்ச சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாய. ஜெய் ஜடாமுனி, ஜெய் ஜடாமுனி. என்னப்பா முனீஸ்வரன் வராரு? உங்க ஊர் எல்லையில போன உடனே அவரை வலது பக்கம் பார்க்காம அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. கால் வந்துவாங்க. ஜெய் ஜடாமுனி, ஜெய் ஜடாமுனி. வரலாம். கொட்டாவியா வருது உங்க வீட்டுக்குள்ள. சாய் மகாலட்சுமி கடாட்சமே இல்லை. உழைக்கிற முதல்ல வீட்டில் தங்க மாட்டேன். மனவேதனையும் தொழில் நஷ்டமும்.
பிள்ளைகளுக்குள்ள போட்டியும் பொறாமையும் சூழ்ந்துருச்சு. என்ன செய்யணும் உங்களுக்கு? இந்த தொழிலை நான் வளப்படுத்தி தந்துருந்தேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சந்தோஷமா ஆக்கிடுவோம். கால் வந்துட்டு வாங்க. யாரு யாரு? சின்ன பொண்ணு சேதல செம்பதற்கு போல என் கண்ணே ஞாம் ஞாம் காத்துல என்ன இயர்போன் வச்சிருப்பானா? பையன் சொன்னபடி கேட்க மாட்டான். அவன் ஒரு லட்சியத்துல இருந்துகிட்டு இருக்கான். ஒரு பெண் மீது மனம் பற்றுடையவனாக இருக்கிறான். அவள்கிட்ட விடுதலை ஆகிறது வரை உங்களை பெருசா நினைக்க மாட்டான். ஏன்? கடவுளையே பெருசா நினைக்க மாட்டான். அந்த அளவுக்கு மன வலிமையோடு இருக்கான். என்ன செய்வோம்? அந்த பிள்ளைய அவனுக்கு செட்டப் பண்ணிடுவோமா வேண்டாமா? மாத்தி கொடுத்துருவோமா? கால் வந்துட்டுவான். இல்லை இருக்க நம்மளும் அப்படித்தான் முக்கியா. சே இதுவரை போகலாங்கிட்டு. ஆதாரம் உன் பையனை மாத்திருவோம். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாருங்க. ஜெயிச்சு தாரேன், பிள்ளைய நல்லா ஆக்கி தாரேன். வேற என்னப்பா வேணும்? இந்தா தொழிலை நல்லா ஆக்கி தரேன். செல்வமா இருக்கு அவருக்கு. பக்கத்துல கர்பசாமிக்கு ஈரோடு எல்லை. ஈரோடு கோயம்புத்தூருக்கு இவ்வளவு உத்தரவு இருக்குங்களா? ஈரோடாப்பா? அப்படியா? ஈரோடா? எங்கன்னு இருந்தாரு அவரு? ஈரோடு. நீங்க அண்ணாச்சி நீங்க ஈரோடா? ஈரோடு தான் நான் வர சொல்லிட்டேன். ஈரோடு ஒண்ணு. இருமா. தன்னுடைய பிள்ளையினுடைய வளர்ச்சியை பற்றி காட்டுவது யாரு? வாங்க. என்ன செய்து உன் பிள்ளை? கால் வந்துட்டு வா. அதான் வளர்ச்சியை பற்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடைய வளர்ச்சினாக்கல உலக வாழ்க்கை வளர்ச்சி இல்லை, பிரைன் என்கரேஜ்மெண்ட். இந்த வார்த்தையை சொன்னா நாங்கள் ஒரு தொடர்பு இருக்குமா இருக்காதா? அண்ணா நீங்க அரைகுறையா காலில் விடுதீங்க, ஒரு மனதோட காலில் விடுங்க. நெஞ்சம் இருக்கு துணிவாக வரலாம். ரெண்டு பேரும் ஒண்ணு போல உட்கார். பக்கத்துல வந்து உட்கார. மூன்று முக்கு சாலை. அதுல இடது பக்கம் போனா உங்களுடைய ஊருக்குள்ள இறங்கணும். நேர போனா ஒரு ஊர், இந்த பக்கம் அந்த ஊர், இப்படி போனா உங்க ஊர். அந்த எல்லைக்குள்ள போகும்போது கொஞ்சம் விவசாய இடங்கள் தெரியுது. இருக்கா விவசாய இடங்கள்? அந்த இடங்களை தாண்டி போகும்பொழுது நான் கருப்பசாமி அங்க வாரனா? கருப்பராயன் இருக்கனா? உன் வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். எதிர்பாராம மூளையில வந்து நரம்பியலிலேயோ வளர்ச்சியிலேயோ ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கா? இந்த வளர்ச்சி போக போக மாறும்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது மாறும் மாறாதுங்கிறத தெளிவு எங்களுக்கு கிடைக்கலையே ஐயா. நாங்களும் எவ்வளவோ முயற்சி, எங்க அறிவுக்கு எட்டுன மட்டும், தொலைக்கு எட்டுன மட்டும் நாங்க போய் பார்க்கோம். ஆனா எங்களுக்கு தெளிவு கிடைக்கல, ஒரு மாற்றமும் கிடைக்கல. இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்குமா, மாறுமா? இது எந்த தலைவிதியில வந்துச்சோ, ரொம்ப வேதனையா இருக்கு, வெளியில தலை காட்ட முடியலையே கருப்பசாமி அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு என்னை பார்க்க வந்திருக்கிய. கால் விட்டுவாங்க.
வரலாம், யாரை பற்றியும் கவலை இல்லை. அறுவை சிகிச்சையின் மூலமாக அது சரியாகாது. மாத்திரை மருந்துகளை கொடுத்து மூளைக்கு ஓய்வு கொடுத்தால் சீராகும் என்று மாத்திரைகளை சாப்பிட்டு பார்த்தாலும் தூக்கமும் வரமாட்டுக்கு, படுக்கையும் ஏற்பட மாட்டேங்குது. எதிர்பார்க்காமல் எந்திரிச்சு உலாவுதல், எதிர்பார்க்காமல் பேசுவது, தன்னிச்சைப்படி நடத்துவது, கட்டுக்கடங்காத மனோநிலைகளோடு திரிவது, இப்படிப்பட்ட ஒரு சூழல்கள் நடக்கு. இந்த நிலைகளை அடக்கி நான் அமைதிப்படுத்தி தெளிவுபடுத்தி தந்தா போதும்ல, வெற்றியாக்கி தாரேன். கால் ஒன்று வரலாம். வரலாம். கருப்பசாமி அப்பா வாங்க, பக்கத்தில் வாங்கப்பா. இன்று சாப்பாடை முடிச்சுட்டு ஊருக்கு போயிட்டு சிவன் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை காலையில் போய் பார்த்து உன் பையன் பேருக்கு ஒரு அர்ச்சனை செய். 8 சனிக்கிழமைகள் தீபம் போடு, வீட்டில் வெற்றி நடக்கும். மாற்றி தாரேன். கருப்பசாமிக்கு மாறிடுவான், சந்தேகமே இல்லை. நல்லா இருக்கு. இந்தாப்பா கை நிறைய பணம், நல்லா சாப்பாடை முடிச்சுட்டு போங்க. அதே ஈரோடு எல்லை என் தொழிலும் என் கடனும் தீரணும் அப்படின்னு கேட்டு வந்துடுவாங்க. கடன் பட்டு மனவேதனை அடைந்தது பாப்பா, திருநாம சுவையோடு சென்றலாடும் கூட்டத்தோடு என்னடா வண்டி வச்சிருக்கிறேன்? சரி, கால் வந்துட்டு வா. வண்டி வாகன தொழில் பார்க்கையா நீ? அப்போ வண்டி உருண்டோட அச்சாணி தேவை. வா. என்ன வேணும்? கோர்ட்டு கேஸ் நடந்தது. அது நான் ஒரு தவறு செய்யாமல் என்ன கொண்டு போய் உள்ளே போட்டுட்டு வீடும் கட்ட. கண்ணை மூடு. கடகால் மட்டும்தான் நிற்கும். கண்ணை மூடுப்பா. இப்போதைக்கு உனக்கு காலத்துணைகள் சரியில்லாமல் இருக்கு. இனிமேல் உன்னை நான் அரெஸ்ட் பண்ணாமல் காப்பாற்றுறேன். கால் வந்துட்டு வா. அப்படியா? வண்டி வாகனம் சொந்தமான வழக்கில் உன்னை உள்ளதுக்கு போடுவாங்கடா. அதில் மாட்டாமல் உன்னைய காப்பாற்றுறேன். நீ நேர்மையாக தான் இருக்கிறாய். வெற்றி உண்டு. உன் நேர்மைக்கு நான் பலன் தருவேன். சரி. என்ன பௌர்ணமிக்கு மோராளி என்னை பார். அம்மாவுக்கு கண்ணு வயசாயிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. ஆபத்து இல்லாமல் காப்பாற்றுறேன். சந்தோஷமா. உண்மையை தான் சொல்லணும், பொய் பேசக்கூடாது. நல்லா. அதே ஈரோடு எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. உனக்கு என்னம்மா வேணும்? கால் ஒன்று வரலாம். பிள்ளை எங்கே இருக்காரு? கால் ஒன்று வா. வடிவேல் முருகனை நினைத்தேன். வரலாம். பழனிமலை சன்னிதானத்துக்கு எதுவும் செய்யணுமா? பழனிமலை ஆண்டவனுக்கு எதுவும் வேண்டுதல் இருக்காமா? முருகனுக்கு செய்யணும். வடிவேல் முருகனை நினைத்து செய்யணும். எங்க இருக்காரு முருகப்பெருமான்? சரி, கால் ஒன்று. வடிவேல் முருகனை நினைத்து என்ன சொன்ன? நினைத்து என்ன சொன்ன? வரலாம். நீ கேட்கிற வார்த்தை கொடுன்னு உத்தரவாயிடுது. என்ன வேணும்? கண்ண முடிக்கா கொஞ்சம். சில வேளைகளில் பிராணன் முட்டுகிறது. மூச்சு சம்பந்தமான பிணி பிரச்சனை வருவது போல தோன்றுது. வீட்டுக்குள்ள ஏதேனும் கண்டங்கள் ஏற்பட்டுமோங்கிற பயம் தோன்றுது.
இந்த நிலைகளுக்கு ஏதோ செய்வினை கோளாறுகள் இருக்குன்னு உன் மனத்துல பட்டிருக்கு. உண்மைதான், நீக்கித்தாரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பாரு, வேலை கிடைக்கும். பிள்ளைய பத்தி கேட்டு வந்துருக்குன்னு சொன்னதுக்கு அங்கேயே நின்றுக்கிட்டியே. பௌர்ணமிக்கு 3 நாள் வா. சரி, பௌர்ணமிக்கு 3 நாள் வா. பணம் வந்துட்டேன் கையில பாரு. பத்தியா பாப்பா. எந்த ஊரு? காலில் சொல்லலாம். வரலாம். என்னடா உன் பஸ் ஸ்டாண்டுக்கு இடதுபுறத்துல கற்பூரத்தை கொளுத்தி கொளுத்தி வைக்காங்க என் முன்னால. நான் இருக்கேன கருப்புசாமி. பஸ் ஸ்டாண்டுக்கு இடதுபுறத்தில் உள்ள போனோன்னு ஒரு சின்ன கோயில் என் முன்னால கற்பூரத்தை கொளுத்தி கொளுத்தி வைக்கிறான. கற்பராயனா கற்பண்ண சாமின்னு ஒரு சாமி இருக்கேன். அதுலேருந்து உள்ளுக்கு போயிட்டா 17 கிலோமீட்டருக்கு அடுத்து போனால் கற்கை கண்டின்னு கர்நாடகா வந்துடும். வருதா? காலில் விட்டுருவான். என்ன இவனுக்கு பிரச்சனை? என்னப்பா வேணும் உனக்கு? உனக்கு தொழில் சம்பந்தமாக உனக்கு ஆவணி மாதவரை நீ அமைதிப்படுவாய். தொழில் அமைச்சு தாரேன், வெற்றிகரமாக அமையும். பொறுமையாயிரு. பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார். கர்பதாமிக்கு லண்டன் மாநகர், லண்டன். லண்டன் வாங்க. காலில் உட்காரலாம். உன்னுடைய கட்டுமனை ஆகிய வீட்டுக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய அருள் உங்களுடைய குடும்பத்துக்கு இருக்கு. ரெண்டே 3/4 ஆண்டுகளாக தொழில் சம்பந்தமான மனவேதனையும், பண நஷ்டம் சம்பந்தமான மனக்கோளாறும், உடல் சம்பந்தமான சந்தேக உணர்வுகளும் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இவைகளுக்கு மாந்திரிகத்தால் எந்த செயல்களும் நடக்கவில்லை. இது இயல்பால் கிரக சார்ந்த நிலைகளால் ஏற்பட்ட விளைவுகள். இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக முடியும் என்பது உண்மையாகிவிட்டது. 6 மாதங்களுக்குள்ள இந்த உடல்நிலையை குணமாக்கி அறுவை சிகிச்சை இல்லாமல், ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தந்தா போதுங்களா? வெற்றி ஆகித்தார். இந்த மகளுக்கு 2025க்குள் திருமண காலத்தை உருவாக்கி மங்களகரமாக என்னை நான் பார்க்க செஞ்சிருந்தேன். கால் ஒன்று வரலாம். வாமா, முன்னால் வந்து உட்கார். சாப்பிட பார்க்கலாம். சாப்பிடு. கண்ண மூடு. ஆள் மனமே திறப்பாய. இந்தா, உன்னுடைய மன நினைவுகளிலிருந்து இந்த அலர்ச்சி வெளியேறிடுது. இன்னையிலிருந்து நீ சுபிட்சமாக இருப்பாய். வெற்றி உண்டு. இந்தாப்பா, உன் தொழில் நினைத்தபடி ஒழுங்காக ஓங்காரமாக நடக்கும். நிறைந்த பணம் கிடைக்கும். இந்தா, பூனை மீசை மூலிகை, மூக்கிரட்டை சாரணை, இவைகள்லாம் அவிச்சு கஷாயம் போட்டு குடிக்கணும்.
48 நாள் கிரியாட்டின் பவர் குறைஞ்சது. பிறகு பேசலாம்.